இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீரா, அம்மா, இந்த குடும்பம் தான் உனக்கு எல்லாம். இந்த வீட்ல யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எவ்வளவு ரிஸ்க் எடுக்கவும் தயங்க மாட்டல்ல நீ? ரிஸ்க் எடுக்கிறது நல்லதுதான். ஆனா அதுக்காக எல்லா பிரச்சனையும் நம்ம ஒரு ஆளே சரி பண்ணிடலான்னு நினைக்க கூடாது. பிரச்சனைன்னு வந்தா ஒருத்தர் எதிர்க்கிறதுக்கும் 4 பேரு சேர்ந்து எதிர்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் உன் குடும்பத்துல கலந்துக்கிட்டு அத சேர்ந்து சரி பண்ண பாருமா. சரிங்கம்மா. கரெக்டா சொன்னீங்க. அவ குணமே அப்படிதான். ஆ, ஓய், ஐயா, நீங்க மட்டும் என்ன லேஸ்பட்டவரா? வீராவோட வேற ஒரு வெர்ஷன் நீங்க. நல்லா சொல்லுங்க. ஆமா செல்லம்மா, எங்க மாமாவும் அக்கா மாதிரி தான். எந்த பிரச்சனை வந்தாலும் அவரே தனியா நின்னு சமாளிக்கணும்னு நினைப்பாரு. அதுக்காக கொஞ்சம் கூட பயமே இல்லாம உன்ன மாதிரி அசட்டு தைரியத்தோட இருக்க கூடாது பிருந்தா. பயப்படுற விஷயத்துக்கு பயந்துதான் ஆகணும். கேட்டுக்கோ கண்மணி, நீ ரொம்ப நல்ல பொண்ணு. அளவுக்கு அதிகமா எல்லார் மேலயும் பாசம் வச்சிருக்க. அதே அளவுக்கு ஒருத்தர் உனக்கு பிடிக்கலனா உன்னால வெறுத்து ஒதுக்கவும் முடியுது. ஒரு விஷயத்துல உன்னை கன்வின்ஸ் பண்றது யாருக்கும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. பிடிவாதம் இருக்கலாம், ஆனா நம்மள சுத்தி நமக்காக இருக்கவங்க கிட்ட அத நம்ம கொஞ்சம் அளவாதான் காட்டணும். சரிங்கம்மா. ஆனா உனக்கு இதெல்லாம் தேவைதானா? ஆ? மரா, ம். டேய், முன்வாசல்ல எல்லாரும் இருக்காங்க. எப்படி கொண்டு போவ? பின்வாசல் வழியா கொண்டு போயிடலாம். பார்த்து பத்திரம் மாறா. நான் பாத்துக்கிறேன், நீ போ. மரா, ம். பார்த்து பத்திரம். என்னை யாராவது கேட்டா ஆ, சமாளிச்சு. ஆ, நீ பார்த்து போ. சரி. ஆ. என்னப்பா உள்ள ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு? நீ ஏதோ பெரிய மூட்டையை வண்டியில ஏத்திட்டு இருக்க. அது கடைக்கு பெரியமா. கிடைக்கா? எதுக்கு? ஜவுளி ஸ்டாக் ஒன்று வீட்டில் கிடந்துச்சு, அதான் எடுத்து கொண்டு போய் கடையில் போடலான்னு கிளம்புறேன். அதுக்கு இப்ப என்னப்பா அவசரம்? ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுத்துட்டு போக வேண்டியதானே? அங்கே சேல்ஸுக்கு தேவைப்படுதான் பெரியமா. ஆமா, நீங்கள் நலங்கு வச்சிட்டீங்களா? இல்லப்பா. இல்லையா பெரியமா? நீங்கள் தானே முன்னாடி வைக்கணும். உங்களை எல்லாரும் உள்ள தேடிட்டு இருக்காங்க. அப்படியா? உள்ள போங்க. இதோ போறேன்ப்பா. போங்க போங்க. சரி சரி, நான் போறேன். என் பொண்ணு காணோன்னு வீடு முழுக்க சல்லடியா சலிச்சுட்டேன். எங்க போனானே தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தா. ஏய், போய் வேலையை பாருங்கடா. போன. ஓகேப்பா. சரிப்பா. ஐயோ, யாருமே எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்களே. என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு, உங்க எல்லாரையும் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். கண்மணி, ராகவா, இந்த வர அத்தை. 2 பேரும் சேர்ந்து நில்லுங்க. வாங்க. எதுக்கு அத்தை? டேய், சுத்தி போடணும்டா, வா. இப்படி மொத்த குடும்பத்துக்கு சேர்த்து சுத்தத்த பல பேர் கண்ணுபட்டு இருக்கு. டேய், என்னடா பல பேருங்கிற? 2 பேர் தான். இதோ ஒண்ணு நிக்கிறாங்களே இவங்க, இன்னொன்னு எங்க இருக்குன்னே தெரியல. என்ன என் பொண்ண காணோன்னு தவிச்சிட்டு இருக்க? உங்க எல்லாருக்கும் நக்கலா இருக்கா? என் பொண்ணுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், அப்புறம் இருக்கு உங்களுக்கு.
என் பொண்ணு எங்க போனானே தெரியலையே. விஜி, விஜி எங்கம்மா இருக்க? விஜி, விஜி, யாராவது கதவை திறங்க, நான் உள்ள மாட்டிட்டு இருக்கேன். விஜி, ஏ விஜி, என்னடி ஆச்சு உனக்கு? உன்னை எங்கெல்லாம் தேடுறேன் தெரியுமா? நீ இந்த ரூம்ல தான் இருக்கியா? அம்மா அதெல்லாம் விடுமா, நலங்கு முடிஞ்சிருச்சா இல்லையா? அது முடிஞ்சிருச்சுடி. என்ன தலையில அடிச்சு போட்டுட்டு ஃபங்க்ஷனை முடிச்சிட்டீங்களா? யாரு அந்த வீராவை உன் தலையில அடிச்சா? ஆமாமா, அவளை நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அவ எம்ம காதகி, அவளை விடக்கூடாது விஜி. இன்னையோட மொத்த குடும்பத்துக்கும் முடிவு கட்டுறேன். சந்தோஷமாவா இருக்காங்க? அந்த சந்தோஷம் நிலைக்காது. நீங்களும் நானும் ஒரே நிலைமையில தான்க்கா இருக்கோம். ஏன் குடும்பத்தையும் இவங்க அழிச்சிருக்காக, உங்க அண்ணனையும் இவங்க கொன்னு இருக்காங்க. இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுக்கா. வாங்க என் கூட. ஏய் விடுறி. இப்ப என்ன உனக்கு? நான் இந்த குடும்பத்தை பழிவாங்க நினைக்கல. போதுமா? நிம்மதியா சந்தோஷமா நான் என் புருஷன் கூட வாழணும்னு நினைக்கிறேன். ஏன் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்ன விட்டுரு. இதுக்கு மேல எதுவும் பேச வைக்காத. அப்ப இம்புட்டு நாளா என்கிட்ட நடிச்சீலாக்கா? அன்னைக்கு இவங்களெல்லாம் பழி வாங்கணும்னு சொன்னது, இந்த குடும்பத்து மேல வெறுப்ப காட்டினது எல்லாம் பொய்யா? அப்ப எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எல்லாம் பேசினீங்களேக்கா, அதெல்லாம் நாடகமா? லூசு ஏதோ பெரிய வில்லின்னு சொல்லிட்டு இருக்க. அத கண்டுபிடிக்கிறதுக்கு உனக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சா? ஆமாண்டி, நான் நடிச்சிட்டு தான் இருந்தேன். என்ன பண்ணுவ? இதுக்கு மேல உனக்கெல்லாம் பயப்படணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. என் வாழ்க்கைய நான் சந்தோஷமா வாழ்ந்துட்டு போறேன். உன் முன்னாடி மட்டும் வெறுக்கிற மாதிரி எதுக்குடி நடிக்கணும்? நீ என்ன பண்ணிடுவ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே வந்து என் குடும்பத்தை பழி வாங்கலான்னு கூப்பிடுவேன். உன்னெல்லாம் இத்தனை நாள் இந்த வீட்டுல விட்டு வச்சதே தப்புடி. இங்க பாரு, எண்ணி ஒரே வாரத்துல இந்த வீட்டை விட்டு உன்னை துரத்தி காட்டுறேன். ஏன் காட்டுவோம். யாரு வீட்டை விட்டு போறோம்னு பாப்போமா? என்ன அப்படி பாக்குறீங்க? ஒரே ஒரு நிமிஷம் என் கூட வாங்க. ஏய், எங்க வரணும் இப்போ?